ஹலோ நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கோ? நானும் நல்லா தான் இருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னாக்கா, ராகி தக்காளி ஊத்தப்பம் எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ ராகியை ராத்திரியே ஊற வைங்க. எவ்வளோ ராகி எடுத்துன்னு இருக்கீங்களோ அவ்வளோவே ஈக்குவல் ப்ரப்போர்ஷன் உளுந்து போடணும். நான் இங்கே கருப்பு உளுந்தை பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஒயிட் கலர் உளுந்து வரதை அது கூட யூஸ் பண்ணலாம். ஹோல் நைட் ஊறிருக்கிற ராகிக்கு காலையில் மிக்சியில் ஒரு 4-5 தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுட்டு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா வரும். ஜீரகம், தக்காளி, பச்சை மிளகா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்க்கணும். மிக்சி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிடுங்க, ரொம்ப நல்லா வரும். அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஜீரகம், ஆப்பசோடா, தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்ந்து சூப்பர் டேஸ்ட் வரும். நைஸாக அரைச்சிட்டு ஒரு பேசனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. ஊற்றுற பதத்துக்கு இருந்தால் போதும், இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனத்துனே திக்காகவே இருக்கணும், ஏன்னா ஊத்தப்பம் கொஞ்சம் தடியாக வரும் இல்லையா, அதனால. அது தொட்டுக்கிறதுக்கு ஒரு காரசாரமாக தேங்காய் சட்னி பண்ணிட்டுருக்கேன். 1 கப்புக்கு தேங்காய் துருவல் எடுத்துட்டாக்கா 1/2 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துட்டு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு தேவைப்படுற உப்பு கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. சட்னி ரொம்ப நல்லா வரும். பெருங்காயம் எல்லாம் சேர்த்துண்டாக்கா டேஸ்டியாக வரும். தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிட்டு திக்காக சட்னி அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்க, சூப்பராக இப்போது பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆகிடுது. அதுக்கு தாளிப்புன்னு சிம்பிள் கடுகு தாளிச்சுட்டாக்கா சூப்பராக இருக்கும். நான் ஸ்டீலாக இருக்கிறது இல்லையா மிக்சி ஜாரு, அதனால் அதிலேயே தாளிச்சுட்டேன். இன்னும் வேறு பாத்திரத்துக்கு சாப்பிட்டெல்லாம் ஆனப்புறம் பாடு மிச்சம் மீதியை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ பாருங்க, ஊத்தப்பு செஞ்சுட்டுருக்கேன். சூடாக இருக்கிற கல்லில் 1/2 கரண்டி ஊற்றிட்டு மேலே பொடி பொடியாக நெருக்கி இருக்கிற வெங்காயம் தூவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தாயை கூட சேர்த்துக்கோங்க. சூப்பராக வரும். உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும்னா கேரட் துருவல் கூட சேர்த்துக்கலாம். கலர் பார்த்தேளா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு, பொன்னரும் வந்திருக்கு. சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ராகி கூட ஒரு மில்லட்டு, முடிஞ்ச அளவுக்கு ராகி சாப்பிட்டாக்கா உடம்பு அவ்வளோ கட்டியாக வரும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். களி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக களி பதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒயிட் அரிசி ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டுதாச்சு, இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணிட்டு எல்லோரும் என்ன சொன்னான்றதை எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீணா லக்ஷ்மி நாராயண் பேஜை கட்டாயமாக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.